வெல்கம் டு பேச்சுலர் ஷோ. போன வாரம் போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இந்த வீடியோல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறேன். கிரீன் மேட் இன்னும் போடலை. இந்த வாரம் என்ன பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, கஷ்டம்னு சொன்னேன். எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னா, என்னடா கஷ்டத்தை மட்டும் தான் சொல்றாங்க, பசங்க என்ஜாய் பண்றதே கிடையாதா? கொஞ்சம் தான் என்ஜாய் பண்றாங்க, ஆனால் கஷ்டம் நிறைய இருக்கு. ரீசன்ட் டேஸ்ல எஃபில ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். நம்ம வடிவேல் இருக்காருல்ல, அதை வச்சு ஒரு மெனு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வைக்கிறது தான் சாதம், நம்ம வைக்கிறது தான் ரசம், நம்ம வைக்கிறது தான் சாம்பார் அப்படின்னு நினைச்சிங்க. பேச்சுலர்ஸ் இப்போ பெட்டராகவே சமைக்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்று கஷ்டம், புதுசாக சமைக்கிறதுனால கொஞ்சம் தப்பு விடுறாங்க. ஆனால் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டா பெர்ஃபெக்டா லேடிஸ் என்னங்க, லேடிஸ் நம்ம சமைக்கிறதாங்க சாப்பாடு, அவங்களோட பெட்டராகவே சமைப்போம். ஆனால் இப்போ இருக்க லேடிஸ்க்குலாம் சமைக்க தெரியும் நினைக்கிறீங்களா நீங்கள்? சத்தியமாக சொல்கிறேன், அவங்களாம் ஹாஸ்டலில் இருந்துட்டு ஹாஸ்டல் சாப்பாடு என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தான் பெஸ்ட்டு சமயக்காரங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் கையில் எடுத்துருக்க பிரச்சனை என்னன்னா, சாப்பாடு பிரச்சனை. ஏன்னா சோறு தாங்க முக்கியம். வாழ்க்கையில சோறு இல்லைன்னு வச்சுங்க மனுஷன் செத்துருவான். ஸோ சோத்து பிரச்சனை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறோம். நம்ம என்னென்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. என்னடா அவன் ஒவ்வொரு வாரம் பிரச்சனைன்றான். போன வாரம் எதோ எல்லாத்துக்குமே பிரச்சனைனா, இந்த வாரம் சோத்துக்கு பிரச்சனைன்றான். ஆனா டிப்ஸ் எதுவுமே தர மாட்டேன்றானே. வெறும் லைட்டா பேசிட்டு மட்டும் போயிடும்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் டிலே ஆகும். ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீட்டில் வந்து டீட்டெயிலாக ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிற விஷயம். இந்த சமைக்கிற விஷயத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லா ரூம்லையுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து க்ளீன் அண்ட் கிளியராக டார்கெட் பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கான டிப்ஸ்லேருந்து, சமையலில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற டிப்ஸ்லேருந்து, ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி சமைக்கிறதுலேருந்து நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே ஏதோ பண்ணுறீங்க, பண்ணுங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. கமெண்ட் போடுங்க. நான் போன வீடியோ போட்டேன், ஒருத்தவங்க கூட கமெண்ட் போடல. கொஞ்சம் கமெண்ட் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்க. டாடா, பபாய்.